என் மேலே எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் முழு நம்பிக்கையை வந்து எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என் மேலே வச்சிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையே வந்து இன்னும் உத்வேகத்துடன் நான் வந்து செயல்பட முடிஞ்சு. எல்லாமே அவரை நோக்கியே மட்டும்தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அண்ணனா வந்து புக் ரிலீஸ் அப்போ வந்தார். இப்போ தலைவராக வந்து என்னுடைய பெயரை வந்து வில்லிவாக்கம் தொகுதி அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. புரட்சியாளர் அம்பேத்கரோட புக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய முட்டுக்கிட்ட வந்து திமுக வந்து மு.க. ஸ்டாலின் சார் வந்து பண்ணார். அதை அந்த திமுகவுடைய அழுத்தத்தினால நிறைய பேர் பின்வாங்கினாங்க. ஆக்சுவலாக விஜய் நான் சொன்னார், இல்லை யார் வராங்களோ இல்லையே நான் வருவேன், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ராயப்பன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தெரியவே தெரியாது, ஆனால் தப்புன்னா வந்து எடுத்து நிற்பார். அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் கேரக்டராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் ரொம்ப பிடிக்கும். திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டின வீடு இருக்கும் பொழுது எல்லாரும் தயங்கினாங்க. நான் போய் வணக்கம்னு சொன்னதான் மிச்சம். கண்டிப்பாக நான் வந்து டிவி கேக் தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மாவே சொன்னாங்க. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்குமே ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க, இல்லாத பொய்களை சொல்லுவாங்க, என்னுடைய பிறப்பை தப்பு தப்பாக பேசுவாங்க. ஸோ ஏ டு இசட் வந்து எல்லாம் தப்பு பேசினாலும் மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஹக் பண்ணிட்டது, அப்புறம் இப்போ ரீசெண்டாக பேர் அனௌன்ஸ் பண்ணோன்னே ஹக் பண்ண இந்த ட்ராவல் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? ஆக்சுவலி எப்படி இருக்குது? உள்ளே வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன்சைட் த பார்ட்டி. ஆக்சுவலி நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த ட்ராவல்? ஃபஸ்ட்டே தடங்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கரோட புக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய முட்டுக்கிட்ட வந்து திமுக வந்து மு.க. ஸ்டாலின் சார் வந்து பண்ணார் அதை. ஸோ அப்போயே வந்து திருமாவளவன் திடீர்னு பங்கெடுத்துக்காக போனது, நிறைய பேரை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினது, இதெல்லாம் மீறி வந்து விகடனோடு சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து அப்போ வந்து என்னோடய 15 வயசில் அம்பேத்கர் அவர்களுடைய புக்கை வந்து நான் நிறைய படித்தேன். ஒரு காலகட்டத்தில் நிறைய புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போகும்போது நம்மளும் வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அப்படி நூலகங்கள்லாம் போகும்போது சரி விகடனோட சேர்ந்து வந்து அம்பேத்கர் புக்கை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது நிறைய பேர் பின்வாங்கினாங்க ஆக்சுவலாக இந்த திமுகவுடைய அழுத்தத்தினால. ஆனால் வந்து அப்போ விஜய் நான் சொன்னார், இல்லை யார் வராங்களோ இல்லையே நான் வருவேன், கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் வந்து வந்தார். வந்து அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம்லாம் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நல்லமுறை நடிக்கும் போது ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு ஹக் அது ஆக்சுவலாக. அதிலிருந்து வித்தின் த மந்தில் என் அழைப்பு வந்துச்சு, அண்ணங்கிட்டேருந்து பேசணும், தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் எலெக்ஷனுங்கிற பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு பயணிக்கும்போது அவர் கூட ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகட்டும், அவரோட பேசக்கூடியதாகட்டும், கேம்பெயின் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே அவரை நோக்கியே மட்டும்தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவருடைய பயணத்தில் வந்து நாங்கள் வந்து கடுமையான அழுத்தங்களையும் கடுமையான பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து எப்போ வந்து சினிமாவை விட்டுட்டு மதுரை மாநாட்டில் அவர் டிக்ளேர் பண்ணி ஒவ்வொரு ஊருக்காக வரும்போது சொல்லும்போதோ காவல்துறை வந்து கடுமையான அழுத்தங்கள் எங்களுக்கு கொடுத்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் வரும்பொழுது அதை வரைமுறைப்படுத்த வந்து அவங்க தயங்கலை. ஸோ மக்களுக்கு எதாவது ஆகட்டும்னு அப்பயே ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து இதை வந்து கோயம்புத்தூருடைய பூத் லெவல் மீட்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அவருடைய வருகை போடும்போது எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து திடீர்னு உள்ளே பூந்துட்டாங்க. அப்புறம் சொன்னேன், மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்புங்கிறத நான் அன்றைக்கே பதிவு பண்ணேன். ஏன்னா திமுகவுடைய மனநிலை வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்பயே. அது வந்து நான் இது கரூர் நடக்கிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயே நான் சொன்னேன், காவல்துறை வந்து இவ்வளோ சாதாரணமாக இருக்குது, மக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னோம். ஏன்னா ஒரு தலைவர் வரும்பொழுது மக்கள் கூட்டம் திடீர்னு ஓடி வந்துச்சுன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை லாரியாவோ பஸ்ஸாவோ கூட்டிகிட்டு வந்தால் அது பிரச்சனை. நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் வரவே வராதீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். 2 நாளுக்கு முன்னாடி அவர் ஒரே கட்சி எங்கள் கட்சி தான். மித்தவங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசும்போது கேட்குறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேசும் முன்னாடி எந்திரிச்சு போயிடுவாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும். இதுதான் அவங்களுடைய ஃபெயிலியர். ஸோ இதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்டது தான் கரூர். அதிலிருந்து மீண்டு வர்றது வந்து இன்றைக்கும் நாங்கள் மீண்டு வர முடியாமல் அந்த இழப்பை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது மேலே எங்கள் மேலே குற்றச்சாட்டுகள், அங்கே இருக்க ரவுடிசம்னால ஊருக்கு உடவுல அதெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம்.
ஸோ அதிலிருந்து இவருடைய பிரச்சாரத்தை வந்து நம்ம உருவாக்கும் போதே காவல்துறையோட எந்த ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் பிரச்சாரத்தை முடக்கிட்டே இருந்தாங்க. ஊடகங்களையும் சோசியல் மீடியா வச்சு ரொம்ப ரொம்ப அவரை கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க. இல்லாத பொய்களை சொல்லுவாங்க. என்னுடைய பிறப்பை தப்பு தப்பாக பேசுவாங்க. ஸோ ஏ டு இசட் வந்து எல்லாம் தப்பு பேசினாலும் மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எங்கே போனாலும் மக்கள் ஓடி வந்து அரவணைப்பாங்க. ஏன்னா எங்ககிட்ட உண்மை இருக்குங்கிறது. அப்போ எங்ககிட்ட உண்மை இருக்குது, தைரியம் இருக்குது. அந்த 2 மட்டுமே வச்சுட்டு நாங்கள் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தேர்தலுங்கிற ஒரு விஷயம் வரும். தேர்தல்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தேர்தல் அரசியலில் வந்து எலெக்ஷனில் மக்கள்கிட்ட போய் நிற்கணும் போது அப்போ அண்ணனா வந்து புக் ரிலீஸ் அப்போ வந்தார். இப்போ தலைவராக வந்து என்னுடைய பெயரை வந்து வில்லிவாக்கம் தொகுதி அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அது ஒரு உணர்ச்சி பூர்வமானது. முதல்ல எலெக்ஷனில் நிற்கிறேன். 2000 எவ்வளவோ காலகட்டங்கள் வேலை செய்தாலும் திமுக வந்து எப்பயுமே ஒரு ஐடென்டிட்டியை வந்து யாருக்குமே கொடுக்காது அரசியல் ரீதியாக. ஸோ எனக்கான முகவரி விசிகாவில் உருவாச்சு. ஆனால் அதை வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய செயல்களை வந்து ஃபுல் சுதந்திரமாகவும் ஒரு முழு மனதோடும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸை, அதுவும் என் மேலே எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் முழு நம்பிக்கையை வந்து எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என் மேலே வச்சிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையே வந்து இன்னும் உத்வேகத்துடன் நான் வந்து செயல்பட முடிஞ்சு. அதோடைய எமோஷனல் மூமெண்ட் தான் அவர் வந்து ஹக் பண்ணது, செகண்ட் ஹக்கு. ஸோ ஒரு வேட்பாளராக நான் என்னுடைய தொகுதி மட்டும் இல்லை 234 தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கான பொறுப்பை வந்து தலைவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கான பணியை கடுமையாக வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். கடுமையாக வெற்றி பெறும். கடுமையாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் உருவாக்குவோம். ராயப்பன் படத்தில் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்போ பின்னாடி உட்காந்தேன், டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காற்று வாங்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கேருந்தே அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆஃபீஸ்குள்ளேருந்தே மேலே எழுந்திரிக்கிறார். அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அதாவது ஒரு அந்த சினிமா சீனை நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணி தான் இந்த பேசியிருப்பீங்க. பட் நம்ம நிறையா தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் சாரோட படங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு. வாட்ச் பண்ணீங்களா அதுக்கப்புறம் அவரோட மூவிஸ் எல்லாம்? இல்லை, நான் திருப்பி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸ் மூவி பிகில் மட்டும் நான் பார்த்தேன். ஓகே ஓகே. அதில் 2 கேரக்டர் இருக்கும் எப்பயுமே. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக மகன் இருப்பார், சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய உமனுக்கு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கும், ரெக்கமெண்டேஷன் இருக்கும், கேஸ்ட்டு, ரிலிஜியன் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்களாம் வந்து அந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால தான் நான் எலெக்ஷனில் நின்று ஃபைட் பண்ண பிறகு அந்த மாதிரி எதுவுமே நடக்க விடாமல் நான் ஃபைட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபைட்டில் வந்து அந்த கேரக்டர் அப்படி தெரியும். அந்த ராயப்பன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தெரியவே தெரியாது, ஆனால் தப்புன்னா வந்து எடுத்து நிற்பார். அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் கேரக்டராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் மென்ஷன் பண்ணேன், அவர் வந்து சாஃப்டாகவே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஒரு பிரச்சனைனா உண்மைன்னா மக்களுக்காக வந்து இப்பயும் சொல்கிறேன் ரொம்ப அக்ரெசிவாக இறங்குவார் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து நாங்கள் சிபிஐ அவர் என்கொயரி பண்ணிவிட்டு கீழே வரும்போது நான் சொன்ன உடனே, இத்தனை நாள் வந்து நம்மளை பிரச்சாரம் பண்ண உடல் அல்ல முக ஸ்டாலின் சார், இன்னுமேட்டு பண்ண முடியாது இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமாம், இன்னுமேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எங்கே வேணால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு டெல்லியில் ஆரம்பித்தார் ஆக்சுவலாக. ஸோ அது அவருடைய ஒரு ப்ரெஷர், ஒரு பெரிய ப்ரெஷர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சினிமா விட்டு வரும்பொழுது அவர் நினச்சது ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி நம்ம நடந்து போகலாம், எல்லா ரோட்லேயும் நம்ம போகலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கும், அந்த மாதிரிலாம் வந்து அவர் நினச்சார். பட்டு நம்ம மதுரை போய் திருச்சியில் கிளம்பும்போதே அது முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து 7 மணி நேரம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆச்சு 9 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. அதுமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும் பொழுது அவரை நடக்க வைக்க முடியல. ஒரு நாளைக்கு 3 டிஸ்ட்ரிக் போட்டு முடிக்கலான்னு நினச்சோம், அது முடியல. 2 டிஸ்ட்ரிக் போட்டு முடிக்கலான்னு நினச்சோம், அது கடைசியில் ஒரு டிஸ்ட்ரிக் போட்டு முடிக்கலான்னு போகும்போது எஸ்ஓபி போட்டுட்டாங்க. எஸ்ஓபிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக் பர்மிஷன் வாங்கணும்னா அவங்க சொன்னது 5000 பேர்த்துக்கு மேலே. 5000 பேர்த்துக்கு மேலே வந்து ஆர்கானிக்காக க்ரௌடு, திடீர்னு மக்கள் க்ரௌட் ஆகக்கூடிய இடம் வந்து டிவிகேக்கு மட்டும்தான், வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. வேறு எந்த கட்சிக்கும் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க காசு கூட்டு வருவாங்க. சும்மா கூப்பிட்டாலும் 2000 பேர் 1000 பேர்த்துக்கு மேலே வரமாட்டாங்க யாரும். அப்போ இதை முடக்கக்கூடிய விஷயமா எஸ்ஓபியை போட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு முடக்குனாங்க.
இந்த எஸ்ஓபியை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளேயே 3 மாதம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே வந்து எந்த சிட்டிக்குள்ளே போகாமல் வெளியே ஒரு காட்டில் வெறும் 4998 பேர்த்துக்கு பர்மிஷன் வாங்கி அதை டோக்கன் கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு டஃப்பான இஷ்யூவை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். அது எந்த கட்சிக்குமே கிடையாது. சிட்டியிலேருந்து 20 கிலோமீட்டர் ஒரு காட்டில் வந்து அவர் வந்து பஸ் மேலே நின்று ஸ்டேஜ் கூட போடாமல் பேசாத அளவுக்கு காவல்துறை வந்து பர்மிஷன் அழுத்தம் கொடுத்துச்சு. காவல்துறையும் மீறி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், காவல்துறையை பார்த்து பயம் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணி திருப்பி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பழியை போட்டுருவாங்க திருப்பியும். அதனால அந்த ரூல்ஸையும் நாங்கள் மீற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அப்படி கிடையாது. டி நகர் இந்த தெருவில் பிரச்சாரம் பண்ணணும்னு என்ன ஆப்பில் என்ன சொல்லுதோ அதை பர்மிஷன் கொடுத்தா அவங்க பண்ணி தான் ஆகணும். அந்த சாலைகளை ஒழுங்குபடுத்தி ஆகணும். நேற்று பாண்டிச்சேரியில் அப்படி தான் சாலைகளை ஒழுங்குபடுத்தினாங்க. அதே மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. காவல்துறை வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நாங்கள் பேசிட்டு அமைதியாக வெளியே வந்துட்டோம். ஸோ இது வந்து ஆர்கானிக்காக வர க்ரௌடு, யாரும் லாரியிலையோ பஸ்ஸில் போட்டு வர்றது கிடையாது. அப்போ பிரச்சாரத்துக்கு நம்ம கிளம்பலாங்கிற ஒரு மூமெண்ட்டில் அவர் ஒரு தைரியமாக வந்து நின்னார். அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதை நான் பதிவு பண்ணேன். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. அதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தயக்கம் இருந்ததுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, பொதுவாக வில்லிவாக்கத்தில் தலைவர் வந்து வேட்பாளர் டிக்ளேர் பண்ண பிறகு பொதுவாக வந்து எங்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப ஆடம்பரமாகவோ இல்லை வந்து ஒரு 1000-2000 பேர் வச்சோ நிறைய வண்டியை எடுத்துகிட்டு போகிறதோ இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், பதிவு பண்ணேன். ஸோ அப்போ வந்து வில்லிவாக்கத்தில் கிட்டத்தட்ட 6 மாதமாக என்ன பிரச்சனைங்கிறத நான் களத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது முடிஞ்ச பிறகு தெருவாக நடந்தால் தான் அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு, அதனால தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 நாள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் தெருவாக வந்து நடந்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாக்குறுதி கொடுத்து அதை வந்து நம்ம ஜெயித்த பிறகு அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு தெரியும். ஸோ அப்போ ஏதோ ஒரு டீம் போடாமல் எல்லா தெருவாக கிட்டத்தட்ட காலையில் நாங்கள் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 12 மணிக்கு முடிப்போம். ஒரு 5 மணி நேரம் நாங்கள் வந்து ரோட்டில் நடப்போம். அதுக்கப்புறம் இங்கே தேர்தலில் இங்கே எலெக்ஷனில் 234 தொகுதிக்கும் டிவிகேயோட வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்கறதுனால அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். ஸோ 5 மணி நேரம் நான் வந்து நடக்கும் பொழுது வில்லிவாக்கத்தோடைய பல்வேறு பிரச்சனைகள் தெரியும். அதை எப்பயுமே நான் சொல்லுவேன், டிவிகேங்கிறது ஒரு வீடு கிடையாது. திமுகலையும் வந்து இன்றைக்கி டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதிமுகவுடைய வீடுகளும் சரி, மற்ற எல்லா கட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை மகன்களோ இல்லை மகள்களோ எல்லாமே வந்து மாறி இருக்காங்க. ஒரு கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வருஷமாக ஒரு 50 வருஷமாக ஒரே கட்சியை பார்த்தவங்களுக்கு மட்டும் ஒரு கடைசி நிமிஷத்தில் தலைவரோட பிரச்சாரத்தில் மனம் மாறுவாங்கிறத நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டின வீடு இருக்கும் பொழுது எல்லாரும் தயங்கினாங்க. நான் போய் வணக்கம்னு சொன்னதான் மிச்சம். கண்டிப்பாக நான் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மாவே சொன்னாங்க. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்குமே ஆக்சுவலாக. அதனால் நான் வந்து என்னோடய ஜனநாயக கடமையாக இது திமுக இடம், அந்த அதிமுக இடம் அப்படிலாம் கிடையாது. மக்கள் 10 வருஷமாக அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸும் கிடையாது, எம்எல்ஏவும் ஜெயிச்ச பிறகு வரல. எந்த விதமான அடிப்படை வசதி கூட, தண்ணி பிரச்சனையோ இல்லை ட்ரைனேஜ் பிரச்சனையோ, அந்த ஒரு அடிப்படை பிரச்சனை கூட, சுகாதார பிரச்சனையோ எதுவுமே இல்லாத பொழுது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த இடத்துல இந்த 10 நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபுல்லாக சுற்றி வீடு வீடாக போய் பார்த்துருக்கேன். இனிமேட்டு வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்த வில்லிவாக்கமும் ஒரு மிகப்பெரிய சிறந்த மாநிலத்தில் ஒரு சிறந்த தொகுதியாக இருக்கிறதுக்காக என்னுடைய பணி இருக்கும். அதுதான் அது திமுக வீடுன்னு நினச்சோம். ஆனால் அது வந்து டிவிகேவுடைய, எப்பயுமே நான் மேடையில் சொல்லிகிட்டே இருப்பேன், திமுக வீடு அதிமுக வீடு இந்த எலெக்ஷன் அப்படி கிடையாது. எல்லா வீட்லேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. எங்கள் வேட்பாளர்கள் அதான் சொல்லியிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் போய் நாங்கள் வணக்கம் சொல்லி வந்து வெற்றி பெற்று நாங்கள் உண்மையாக இருப்போம், ஒரு தாட்டி வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்டோம். அதுதான் அந்த பதிவு.